வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னையில் இனி டிராபிக் ஜாம் தலைவலி இருக்காது. சென்னை வாசிகளின் நீண்ட நாள் கனவான சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு பணிகள் தற்போது ஜெட் வேகத்தில் நடந்து வருகிறது. இந்தியாவில் மிக முக்கிய சாலையான இந்த மகாபலிபுரம் டு எண்ணூர் 10 வழி சாலையை பற்றிய விரிவான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம். தமிழக நெடுஞ்சாலைத்துறையின் முதல் அக்சஸ் கண்ட்ரோல் விரைவு சாலையாக உருவெடுத்து வரும் இந்த திட்டம் சென்னையின் போக்குவரத்து முகத்தையே மாற்றப் போகிறது. சுமார் 133 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பிரம்மாண்ட சாலை மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் தொடங்கி காட்டுப்பள்ளி துறைமுகம் வரை நீள்கிறது. சமீபத்திய அப்டேட்டின்படி ஒட்டுமொத்த பணிகளில் பெரும்பகுதி நிறைவடைந்துள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை உள்ள இந்த பகுதியில் பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்டன. இப்போது சர்வீஸ் சாலைகள் மற்றும் சிறிய மேம்பால பணிகள் மட்டுமே பாக்கி. தச்சூர் முதல் எண்ணூர் வரையிலான இந்த பகுதியில் மின்சார டவர்கள் மற்றும் நீர்நிலைகளை கடக்கும் சவாலான பணிகளும் இப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. மேலும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்கள் மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் தடையின்றி செல்ல முடியும். இத்தகைய சாலைகளின் இருபுறமும் வேலிகள் அல்லது தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இதனால் உள்ளூர் போக்குவரத்து மற்றும் அதிவேக போக்குவரத்து என இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பயண நேரம் பாதியாக குறைகிறது. இந்த சாலையின் சிறப்பம்சங்கள். இந்த சாலை சாதாரண சாலை அல்ல, இந்தியாவில் மிக அகலமான சாலைகளில் ஒன்று. 120 கிலோமீட்டர் வேகத்தில் கூட இந்த சாலையில் செல்ல முடியும். 10 வழி பாதை, 6 பிரதான வழித்தடங்கள், விரைவு பயணம் மற்றும் இருபுறமும் தலா 2 சர்வீஸ் சாலைகள் உள்ளன. வேக கட்டுப்பாடு. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இந்த சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் ரோடு. விபத்துகளை தவிர்க்கவும் போக்குவரத்து சீரமைக்கவும் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. எண்ணூரில் இருந்து மாமல்லபுரத்திற்கு இப்பொழுது 3 மணி நேரம் ஆகிறது. இந்த சாலை முழுமையாக திறக்கப்பட்டால் வெறும் 60 முதல் 70 நிமிடங்களில் போய்விட முடியும். இந்த சாலையால் எகிரும் ரியல் எஸ்டேட் விலைகள். இந்த சாலை செல்லும் பாதையில் உள்ள திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது. தொழிற்சாலைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வர தொடங்கியுள்ளதால் இந்த பகுதிகள் சென்னையில் புதிய ஹப்பாக மாறி வருகின்றன. தற்போதைய வேகத்தை பார்த்தால் 2026 இறுதிக்குள் அல்லது 2027 தொடக்கத்தில் முழு சாலையும் வாகன போக்குவரத்திற்கு தயாராகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாலைக்காக நிலம் கொடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட நஷ்ட ஈடு மற்றும் நில கையகப்படுத்தும் பணிகள் கிட்டத்தட்ட 100% முடிந்துவிட்டன. இனி தார் சாலை அமைக்கும் பணிகளும் பெயிண்ட் அடிக்கும் பணிகளும் மட்டுமே மீதமுள்ளன.